வணக்கம். செய்திகளோடு மட்டும் சந்திக்கிறோம். நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசட் அமைப்பு இலங்கைக்குள்ள வருவது இலங்கைக்கு அவ்வளவு பெரிது பாதுகாப்பான விடயம் கிடையாது என்று பல கேள்விகளை பல கண்டனங்களையும் சபையில் எழுப்பியிருக்கிறார். அதுல மிக முக்கியமாக இலங்கைக்குள்ள இஸ்ரேல் நாட்டினுடைய மதஸ்தலங்கள் அதே போல அவர்களுடைய கலாச்சார ஸ்தலங்கள் என்பது அமைக்கப்படக்கூடிய விடயம் என்பது இலங்கையுடைய தேசிய பாதுகாப்புக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஒரு விடயமாக இருக்கும். கடந்த கால அரசாங்கங்களை பொறுத்தவரையிலும் பலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் போராட்டங்கள் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மத்திய கிழக்கு நாடுகள்ல இலங்கைக்கு இருந்திருக்கக்கூடிய அந்த பலத்தையும் இலங்கைக்கு இருந்திருக்கக்கூடிய நட்பெரு பெயரையும் இழக்கிற அளவுக்கான பல செயற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் முந்தைய அரசாங்கங்கள் செய்திருந்ததாகவும் அதே நேரம் தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய பல பிரதேசங்கள்ல முக்கியமாக ஒரு சில இடங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். மாத்தல வெலிகமையில இருக்கக்கூடிய இடம், அதே போல தெகிவெல, கொழும்பு 7 போட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இஸ்ரேலுடைய மதஸ்தலங்கள் அப்படி கட்டப்படக்கூடிய அந்த கட்டடங்களுக்கு பாதுகாப்பு பணியில பாதுகாப்பு படையினர் எல்லாம் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டடம் கட்டுவதற்கு என்ன காரணத்துக்காக பாதுகாப்பு படையினர் அந்த இடத்துல கடமையில இருக்கணும் அப்படின்ற விடயம் தங்களுக்கு தெரியவில்லை என்பது போல பல கேள்விகளை அவர்கள் எழுப்ப ஆரம்பித்திருந்தார். அதே நேரத்துல இந்த விடயம் என்பது கண்டிப்பாக இலங்கைக்கு பாரதூரமான பாதுகாப்பு பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏனைய நாடுகள், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள், இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள் சுற்றுலா பயணிகள் அவர்களுடைய நாட்டுக்கு போறதுக்கு தடையெல்லாம் விதித்திருக்கிறார்கள். ஒரு சில நாடுகள், மாலைதீவு உள்ளிட்ட ஒரு சில நாடுகள் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு சுற்றுலா பயணம் வருவதையெல்லாம் நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஏனென்றால் பிற நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களோட நாட்டுக்கு வர்ற எண்ணிக்கையை குறைஞ்ச காரணத்தினால் நிறுத்தினார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலும் அதிகளவான இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வராங்க. அதே நேரம் இஸ்ரேல் ராணுவ படையினரும் நாட்டுக்கு வராங்க. இங்க அவர்கள் மனநிலையை சரி செய்ய வந்தாலும் கூட இது நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விடயமாகவும் ஏனைய சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வர்ற விடயம் என்பது குறைவடைந்து கொண்டு போகும். எனவே இந்த விடயத்துல அரசாங்கம் எப்படியான நடவடிக்கை எடுக்க போகிறது என்பது போன்ற பல கேள்விகளையும், ஏனென்றா இது இலங்கைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அமையும். எனவே அரசாங்கம் இது பற்றி என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற விடயத்தை சபையில கேள்வியாக முன்வைத்திருக்கின்றார். கடந்த 10 ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற நேரம் இலங்கையின் பிறப்பு வீதம் கணிசமான அளவு குறைவை சந்தித்திருப்பதாக வைத்திய நிபுணர் தீபல் பிரேரா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் இந்த விடயத்தோடு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். முக்கியமாக 2013ஆம் ஆண்டினுடைய புள்ளி விவரங்கள் எடுக்கிற நேரம் 3,50,000 பிறப்பு வீதம் என்பது இலங்கையில நிகழ்ந்திருக்கிறது. அதே 10 ஆண்டுகள் கழித்து 2024ஆம் ஆண்டு அந்த புள்ளி விவரங்களை அவதானிக்கிற நேரம் 2,28,000 பிறப்பு என்பது பதிவாக இருக்கிறது. இது குறைவடைந்த ஒரு பிறப்பு வீதமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். அதே நேரம் பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகள்ல பல பேர் நோய்வாய்களோடு பிறந்திருக்கக்கூடிய விடயத்தையும் மருத்துவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த விஷயம் 20 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு சில மாற்றமான ஒரு சூழ்நிலையை இலங்கையை கொடுத்திருப்பதாகவும், இப்ப இருக்கக்கூடிய குழந்தை பருவத்திலேயே பல குழந்தைகளுக்கு நீரழிவு, மன உளைச்சல் சார்ந்திருக்கிற விடயங்கள், புற்றுநோய் போன்ற பல்வேறு வியாதி வருத்தங்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கை என்பது இப்போதைய நாட்கள்ல அதிகளவாக போய்கொண்டிருக்கிறது என்பதாகவும், எனவே குழந்தை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல பாதுகாப்போடு இருக்க வேண்டும். எனவே எதிர்காலம் என்பது இனி வரக்கூடிய சந்ததிகளுடைய கைகளில் இருப்பதன் காரணமாக இலங்கை ஒரு கடினமான சூழலை வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்நோக்கும் இந்த பிறப்பு வீதம் குறைவடைந்தால் என்ற ஒரு விடயத்தையும் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இலங்கையில ஏற்கனவே குழந்தைகளுக்கான நிறைய வியாதி வருத்தங்கள் பதிவாகிறது என்றும், அது மட்டும் இல்லாமல் இலங்கையில சிறு வயதிலேயே தாங்களே உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்யக்கூடிய செயற்பாடுகளும் அதிகரித்து வருவதாகவும் அண்மையில வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் மூலமாகவும் அறிய முடிந்தது. எனவே இந்த விடயம் சார்ந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளையும் அவதான இந்த காலப்பகுதி இருக்கிறது.
இனி வருகின்ற காலப்பகுதியில இலங்கையில இனமத முறைகளுக்கு இடமளிக்க போவதில்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இஸ்லாமிய மதத்தை அவமதித்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலக்குடியாத ஞானஸ்தார தேரருக்கு நீதிமன்றத்தினால் அவருடைய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நீதிமன்றத்தினால் அவருக்கு சிறை தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் கொழும்பு நீதிமான் மூலமாக இந்த தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. எனவே இது சார்ந்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்வி எழுப்பக்கூடிய தருணத்துல தான் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். இலங்கையில இனி வருகின்ற நாட்கள்ல இன மத வேறுபாடுகளையோ இல்லாவிட்டால் ஒரு இனத்தை மற்றொரு இனம் அவமதிப்பதோ மதம் சார்ந்து குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இடமளிக்க மாட்டோம். அப்படி யாராவது செயற்படுவார்களாக இருந்தால் பாராபட்சம் இல்லாமல் அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் என்பதாகவும் இனி வருகின்ற நாட்கள் இப்படியாக குற்றம் இழப்பவர்களுக்கு கடுமையான தண்டனையும் வழங்கப்படும் என்பதாகவும் சில சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதுக்கு நீதிமன்றம் சார்பாக வழக்குகள் என்பது தொடரப்படும் என்பதாகவும் பல விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது ஒரு நல்ல முன்னேற்றம். எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் நாட்டை பராமரிப்பது போல எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் பிழை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. என்னதான் இலங்கை பொருளாதார சிக்கல்ல இருந்து மீண்டு வந்திருக்கிறது, மீள ஆரம்பித்திருக்கிறது என்று பல விஷயங்கள் சொன்னாலும் இப்ப வரைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் உணவை பெற்றுக் கொள்வதற்காக கடன்களை பெற்றுக் கொள்வது, நகைகளை அடமானம் வைத்து தங்களுடைய உணவு தொகையை பூர்த்தி செய்யக்கூடிய செயற்பாடுகளிலும் பல மக்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தற்போது ஒரு ஆய்வு அறிக்கை மூலமாக தெரிய முடிகிறது. முக்கியமாக இலங்கையில் இருக்கின்ற 32% குடும்பங்கள் அவர்களுடைய உணவு தொகையை பூர்த்தி செய்வதற்காக கடன் வாங்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கடன் வாங்கிதான் அவர்களுடைய நாளாந்து உணவு தொகையை பூர்த்தி செய்து கொண்டிருப்பதாக உணவு அடிப்படையிலான தகவல் மற்றும் செயல் வலையமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய மன்னார் அதே போல மட்டக்கிழப்பு பதுளை ரத்னபுரி காலி நுவரெலியா கொழும்பு அனுராதபுரம் புத்தளம் அதே போல கொலன்னாவு மற்றும் மகரகம ஆகிய மாவட்டங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களை தெரிவு செய்து 20 இடங்கள்ல இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வுல குறித்த மாவட்டங்கள்ல 1352 குடும்பங்களை எடுத்து அந்த குடும்பங்களை தேர்வு செய்து அவர்களுடைய உணவு சார்ந்திருக்கின்ற விடயங்கள் பற்றி கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. அதுல 31.7% உணவு பெற்றுக் கொள்றதுக்கு கடன் வாங்குறாங்க. அந்த கடன் அவர்களுடைய பொருளை கொண்டு போய் விற்பனை செய்தோ இல்லாவிட்டால் பிறரிடமிருந்து கடன் வாங்குவதன் மூலமாக தங்க நகைகளை அடகமான வைப்பது, சொத்துக்களை விற்பனை செய்வது என்று பல செயற்பாடுகள் மூலமாக தங்களுடைய அன்றாட உணவு தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாக ஒரு அதிர்ச்சியான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. நிறைய இடங்கள்ல நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த உணவு பற்றாக்குறை இருக்குன்னு. ஆனால் உணவை பெற்றுக் கொள்வதற்காக அவர்களிடம் இருக்கக்கூடிய உடைமைகளை விற்பனை செய்யக்கூடிய நிலையில பல மக்கள் இலங்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழ் பிரதேசத்திலும் இருக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மலையங்கள் உட்பட எல்லா இடங்களையும் இருந்து வருகிறது என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.